ஹலோ வணக்கம். நாம் வாழ்க்கையில் சில பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணணும். அதில் ஒன் ஆஃப் த பிரின்சிபல் எந்த இதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறத வச்சு தான் நாம் கவலைப்படுறதை விட அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வழிவகுக்கணும். ரைட்டா? நம்ம கண்ட்ரோலில் இல்லாததை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. அது போகிற போக்கில் விடணும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மழை வருது, புயல் வருதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இட் இஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். அந்த மழையும் பெரிய மழை பெய்யுதுன்னா அதை நிறுத்தவும் முடியாது, அதே நேரத்தில் புயலையும் நிறுத்த முடியாது. அதனால் அதை பற்றி ஐயோ வரப்போகுதேன்னு நினச்சிட்டு கவலைப்பட்டே இருந்தால் நோ யூஸ் அட் ஆல். நம்ம கவலைப்பட்டாலும் கவலைப்படலாம், இது நம்ம கண்ட்ரோலில் அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் நம்ம புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும், மழை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம என்னென்னலாம் வாங்கி வச்சுக்கணும். வீட்டில் புயல் வருதுன்னா நம்ம கூடிய வரைக்கும் வெளியில் போகக்கூடாது. என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், என்னென்ன மளிகை பொருள் வாங்கிக்கணும். கரண்ட் போயிடுச்சுனாக்கா நமக்கு இதெல்லாம் மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுக்கணும், டார்ச் லைட் வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு 4-5 நாளுக்குரிய ஃபுட் மெட்டீரியல்ஸு வச்சுக்கணும். இந்த மாதிரி நாம் என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணுமோ புத்திசாலித்தனமோ அதை தான் நம்ம செய்யணும். அதுக்கு தான் நம்ம பிரெயினையும் நம்ம எஃபர்ட்ஸையும் ஸ்பெண்ட் பண்ணணும். ரைட்டா? வரப்போகிறத நினச்சிட்டு கவலைப்படக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். புரியுதுங்களா?